சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது. TLF ராமகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கு TK செல்வராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். TK செல்வராஜ் மாமா எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருவோம். TK செல்வராஜ் மாமா இல்லாததால் TK மகேஸ்வரன் அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம். TK மகேஸ்வரன் அவர்கள் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். TLF ராமகிருஷ்ணன் மாமா அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக VRN மூர்த்திப்பா அவர்களுக்கு KTC தர்மராஜ் மாமா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். KTC தர்மராஜ் மாமா விழா மேடைக்கு வரவும். நன்றி நன்றி. அடுத்ததாக அட்வொகேட் RV கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு P குருமூர்த்தி அப்பா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பேப்பர் தான் வந்து நன்றி நன்றி. நமது ஊரில் அமைந்திருக்கும் தெற்கு பஸ் ஸ்டாப் அதை சுத்தமாக வைத்திருக்கும் எனது அருமை மாமா வசந்தாக்கா மாப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். இல்லைன்னா வசந்தாக்கா வந்து இந்த சாலையை வாங்கிட்டு போகணும். எந்த இதுவும் இல்லாமல் அவர் அந்த பஸ் ஸ்டாப்பை நல்லா கழுவி விட்டு எந்த இதுவும் யோசனை இல்லாமல் நல்லா கழுவி விட்டு தூத்து பெருக்கி அந்த பஸ் ஸ்டாப்பே நம்ம தெருவில் இருக்குன்னு ஒரு கௌரவமாக வச்சிருக்கிற கிருஷ்ணமூர்த்தி மாமா இல்லை வசந்தாக்காவை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது அவளது சார்பாக திருத்தி நமது சால்வையை கொடுத்து அவளை கௌரிக்க ஏற்பாடு. நன்றி. இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு TLF ராமகிருஷ்ணன் மாமா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். குடியிருக்கும் தாய்மார்களுக்கும் தலைமுறை வாலிபர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். மாணவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள்லாம் நல்லா படிக்கணும், இந்த ஸ்கூலில் நல்ல பிள்ளைகளை சேர்க்கணும், நல்ல சுகாதாரமாக இருக்கணும். இந்த பள்ளிக்கூடம் அதில் நான் நல்ல பேர் எடுக்கணும். வருங்காலத்தில் நீங்கள் தான் முன்னோடிகளாக இருக்கணும். நீங்கள் தான் நல்ல பிள்ளைகள், நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் மேல்படி 10-12 வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வழிவகுப்பு செய்யணும். நான் ரொம்ப ஆசைப்படுவேன். என் வயசு காலம் எனக்கு வயசாகிடுது. இந்த தாய்மார்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். இந்த பெண்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவை நல்ல கொண்டாடுவதற்கு எனக்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கு ஒரு சிறப்பு பேச்சை அட்வொகேட் RV கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்க உள்ளார்கள்.
எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஏன்னா 2 நாள் ஜாலியாக இருந்ததா, கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எல்லோரும் கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நானும் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நம்ம எதுக்காக வச்சுருந்தோம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம மக்களுடைய ஒற்றுமைக்காக முதல்ல வச்சுருந்தோம். ஸோ விளையாட்டாக பாருங்கள், விளையாட்டை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. விளையாட்டில் எந்த பாலிடிக்ஸும் பண்ணாங்க, விளையாட்டுனால எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய மக்களுடைய அப்லிஃப்ட்டுக்காக நீங்கள் எல்லோரும் ஒருத்தரும் நமக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸில் வர்ற ஓப்பனிங்ஸை நீங்கள் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அது நம்மளுடைய அடுத்த நம்ம தலைமுறைக்கு வந்து அது ஒரு ஓப்பனாக இருக்கும். ஸோ அவங்க அதை பிடிச்சி அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸும் யார் வந்து நம்ம மக்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுங்க, அந்த பிஸ்னஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம வந்து பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரும் பேக்கெட்லேருந்து யாரும் எடுத்து பண்ண போகிறதில்ல. அதாவது வாங்குறதுல இருக்கிற சுகம், வாங்குறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப அதிகம். ஸோ கொடுக்குறது நீங்கள் வந்து பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் கல்வியாக கொடுக்கலாம், வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அது ஒரு சேவையாக செய்யலாம், கொடுக்கலாம். இப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸ் கொடுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து கொடுக்குறதுல உள்ள சந்தோஷத்தை நீங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயங்களை செய்யுங்க. ஸோ அது கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் இனிமேல் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட விரும்பலை. சோஷியல் மீடியா வந்து நம்ம மக்களுக்கு வந்து இப்போ ரொம்ப டேஞ்சராக மாறிட்டு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் நிறைய கேசஸ் டீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். நான் ஒரு கேஸ் டீல் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12th படிக்கிற பொண்ணு சோஷியல் மீடியாவுக்குள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs இழந்துட்டா. அது மட்டும் இல்லை, அவளுடைய லைஃபும் டேஞ்சராக இருக்குது. இப்போ வந்து குரூப் சேட்டு, குரூப் காலு, ஷேர் சேட்டில் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷனே அவங்க வந்து பார்த்துக்கிடலாம். இன்ஸ்டா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எதுலேயும் வந்து நீங்கள் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அதை லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணாங்க. உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது, அது வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போய்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய ஸ்டோரிஸ் போடுறீங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஸ்க்ரீனை வந்து ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுறது உங்கள் கண்ணுக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு நாளைக்கு வந்து 20 minutes to 1 hour தான் வந்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணும். அது வந்து மொபைலோ, டிவியோ, லேப்டாப்போ, நீங்கள் ஒர்க் பண்ணுறது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது வேறு வழி இல்லை, வேலை பார்த்தா ஆகணும். பட் நான் மற்ற விஷயங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நெல்சன் மண்டேலா வந்து 27 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தார். எதுக்காகன்னு தெரியுமா? நிறவெறி எதிர்த்து தான் நின்னார். ஸோ 27 வருஷம் கழித்து அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்து அவர் வந்து இந்த நாட்டுக்கே பிரசிடெண்ட் ஆனார். அது காரணம் என்னென்னா அவருடைய பேஷன்ஸ், அவருடைய பொறுமை, அக்செப்டன்ஸ். அவர் வந்து நம்மளால் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் வாருக்கு வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு போனவர் தான், புரட்சி பண்ணவர் தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அக்செப்டன்ஸ் அவருக்கு வர வர அவர் பொறுமையை கடைபிடிச்சதுனால தான் அவர் வந்து அந்த நாட்டுக்கே அதிபரானார், ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். அதே மாதிரி நம்ம பொறுமையும் நம்ம வந்து அக்செப்டன்ஸும் இருந்தால் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். அதனால் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வேணும், பொறுமை வேணும் அப்படின்னு நான் இங்கே எல்லாரையும் பணியோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம மக்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக சிறப்பு வாழ்த்துறை நமக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்புனது யாருன்னா நமக்கு நம்ம சொந்தங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர். இந்த ஸ்கூலில் இந்த கிரவுண்டில் எங்களோட விளையாடி இப்போ ஐஏஎஸ்ஸாக இருக்கார். எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி ஆணையராக இருக்கார், தாம்பரம் கார்பரேஷன் கமிஷனர் இருக்கார். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா நம்ம பாபா செல்வராஜோட தாய் மாமா பையன் சிவா
சிவா என்ற எஸ் பாலச்சந்தர் ஐஏஎஸ். அவங்க நேரில் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க ஏற்கனவே ரொம்ப ப்ரீ கமிட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 2 வருஷமாக கூப்பிட்டுருக்கோம். அவருக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, அதனால் வர முடியல. அப்போ நம்ம மக்களுக்கு வந்து வாழ்த்து செய்தி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அனுப்பி விட்ருக்காங்க, இன்னைக்கு காலையில் அனுப்பி விட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு விளையாண்ட கேம்ஸில் வெற்றி பெற்றவர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு ஸ்பான்சரும் பண்ணியிருக்காரு. சரிங்களா? கண்டிப்பாக அடுத்த வருடம் இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஊருக்கு வரணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அவரோட எண்ணம் என்னென்னா, அவங்க எப்படி படித்து கலெக்டர் ஆகி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம மக்களும் நம்ம பசங்களும் வருங்கால சந்ததியினர் வந்து அதே லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு அவரால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து நீங்கள் அவரோட ஆசை அதுதான், என்ன மாதிரி இன்னும் ரொம்ப பேர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க. சரிங்களா? இப்போ அவர் அனுப்பின வாழ்த்து செய்தி உங்களுக்காக. ஒட்டநத்தம் கிராம மக்களுக்கு எனது அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைவரும் எல்லா வளமும் சந்தோஷமும் வளர்ந்து இந்த பொங்கல் பண்டிகையில் உங்கள் வாழ்வில் எந்நாளும் வெற்றி பயிராக செழித்து வளர்ந்து ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி என்ற மூன்றும் பெருகட்டும். தைப்பொங்கலுடன் புதியதொரு தொடக்கத்தை கொண்டாடுவோம். மீண்டும் அனைத்து ஒட்டநத்தம் கிராம மக்களுக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவா. நீங்கள் இங்கே எல்லாட்டாலும் உங்களோட வாய்ஸை இங்கே எல்லாரும் கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை இங்கே வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, ரொம்ப நன்றி சிவா. இப்போ உங்களுக்காக வான வேடிக்கை எல்லாரும் மேலே பாருங்கள்.